மருத்துவரும் அரங்குக்கு வருவார், வெளியிலிருந்து ஒரு நீதிபதியும் வருவாராக இருந்தால் எங்களையே பார்வையாளர்களாக மாற்றி நாங்கள் பார்த்து சிரிக்கிறோம். யார? நாங்கள் தெரிந்தெடுத்தால டிக்டாக்குள்ளாலையும் ஏனைய கைபேசி செயலிகளுக்குள்ளாலையும் அறிந்த அரசியலின் விளைவாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்துவிட்டார். ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்கள் அநேகமாக ஒருவரும் இப்பொழுது உயிரோடு இல்லை. மைத்ரிபால சிறிசேனவால் காட்டிக் கொடுக்கப்பட்டது. அது ஒரு தோல்வியுற்ற பரிசோதனை என்று பின்னர் சுமந்திரன் சொன்னார். அவர்தான் அந்த நிலைமாறு கால நீதியின் தமிழ் பங்காளி. சில வேளை மாகாண சபை தேர்தல் நடந்தால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நடந்ததுதான் திருப்பி நடக்கும். இன்றைக்கு உள்ளதில் பெரிய கட்சி நீதிமன்றத்தில் நிற்குது. யாழ்ப்பாணத்தின் நவீன யாழ்ப்பாணத்தை வடிவமைத்த திருச்சபைகளில் முக்கியமான திருச்சபை தென்னிந்திய திருச்சபை நீதிமன்றத்தில் நிற்குது. பெரும்பாலான கோவில் அறக்கட்டளைகள் நீதிமன்றத்தில் நிற்கின்றன. இந்திய இலங்கை உடன்படிக்கை இறந்துவிட்டது. ஆனால் அதன் வால் மட்டும் 13 ஒட்டிக்கொண்டிருக்கு. உள்ளதிலே பெரிய கட்சி நீதிமன்றத்தில் நிற்குது. அதுக்கு எவ்வளவு ஆசனங்கள் கிடைச்சதோ அதே அளவு ஆசனங்கள் அரசாங்கத்துக்கு கிடைச்சிருக்கு. ஒன்று இந்திய இலங்கை உடன்படிக்கை, மற்றது பிரபாகரன் ரணில் உடன்படிக்கை, மூன்றாவது திருமாவளவன் கடைசியாக வந்த பொழுது 2018, இன்றைக்கு 2025, 7 ஆண்டுகள் ஆயிற்று. இந்த 7 ஆண்டுகளுக்குள் தமிழ் மக்களுடைய அரசியல் எங்கே நிற்குது? தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவருக்கும் திரு தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் இங்கு வீட்டிற்கும் ஏனைய அரசியல் ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். வழமையாக நான் சூழலியல் தேசியவாதம் தான் கதைப்பேன். ஆனால் இன்றைக்கு நான் சூழலியல் கதைக்க போவது கிடையாது. நான் நேரடியாகவே அரசியலுக்கு வரப்போகிறேன். மரங்களில் இருந்து தொடங்கலாம். தியாகிகள் தங்களுடைய தலைமுறைகளுக்காக இறக்கிறார்கள், தங்களுக்காக இறப்பதில்லை என்றால் அவர்கள் பின்வரப் போவதை அனுபவிக்கப் போவதில்லை. அதே போல இந்த மரங்களை நட்டவர்களும் அடுத்த தலைமுறைக்காகத்தான் நடுகிறார்கள். இப்படி பிறகொரு தலைமுறைக்காக தியாகம் செய்வது என்ற ஒரு பண்பு மரபு எங்களுடைய அரசியலில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அது குறைந்து கொண்டு வருகிறது. திரு தொல் திருமாவளவன் கடைசியாக வந்த பொழுது 2018, இன்றைக்கு 2025, 7 ஆண்டுகள் ஆயிற்று. இந்த 7 ஆண்டுகளுக்குள் தமிழ் மக்களுடைய அரசியல் எங்கே நிற்குது? நாங்கள் தூர்ந்து கொண்டு போகிறோம். நாங்கள் தூர்ந்து கொண்டு போகிறோம். உள்ளதிலே பெரிய கட்சி நீதிமன்றத்தில் நிற்குது. அதுக்கு எவ்வளவு ஆசனங்கள் கிடைச்சதோ அதே அளவு ஆசனங்கள் அரசாங்கத்துக்கும் கிடைச்சிருக்கு. போன நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் ஒரு பட்டதாரி 2வது பட்டத்துக்கு படிக்கிறார் என்று சொன்னால், செகண்ட் டிகிரிக்கு ஏன் படிக்கிறீங்க என்று கேட்டால், அப்படி படிக்கிறது என்று சொல்லிக்கொண்டு வெளியில போகலாம், போனா அங்க செட்டில் ஆகலாம் என்று சொல்வார். ஒரு வம்ச விருத்தி செய்ய வேண்டிய தலைமுறை நாட்டை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கு. பொருளாதார நெருக்கடியின் பின் புலப்பெயர்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. 3வது புலப்பெயர்ச்சி அலை ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கு. நான் இருக்கும் கிராமத்தில் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்குள் ஆளில்லாத வீடுகள் 4க்கும் அதிகமானவை உண்டு. தமிழ் மக்கள் மத்தியில் ஆளில்லாத வீடுகள் 2 வகை. ஒன்று, எங்கே போனார்கள் என்று தெரியாமலே போனவர்களுடைய வீடுகள், அநேகமாக பாயடைந்த வீடுகள். இன்னொன்று, புலம்பெயர்ந்த தமிழர்கள் நாட்டுக்குள் வந்து வீடுகளை வாங்கி அல்லது வீடுகளை கட்டிய பிரம்மாண்டமாக காட்சி தருகின்ற பளபளக்கும் மாளிகைகள். நான் இருக்கும் தெருவில் மட்டும் அப்படி 4 வீடுகள் உண்டு. ஒன்றில் சிசிடிவி கேமராவால் கண்காணிக்கப்படும் வீடுகள் அல்லது செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன்ஸால் கண்காணிக்கப்படும் வீடுகள். திருவிழாக்களுக்கு வந்து போவார்கள். எங்களுடைய கிராமங்கள் ஆளில்லாத வீடுகளை கொண்ட கிராமங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. இந்த மண்ணில் வேர்விட்டு பூத்து காக்க வேண்டும் என்ற வேட்கையின்றி ஒரு சந்ததி விருத்தி செய்ய வேண்டிய தலைமுறை வெளியேறிக் கொண்டிருக்கிறது. இந்த தலைமுறையை நாட்டோட நில், மண் பெற்றோட நில் என்று மண்ணில் இருத்துவதற்கு எங்களுடைய அரசியலால் முடியாமல் இருக்கிறது. தொழில்நுட்ப பெருக்கத்தின் விளைவாக டிக்டாக்குகளாலேயும்
ஏனைய கைபேசி செயலிகளுக்குள்ளாலேயும் அறிந்த அரசியலின் விளைவாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்துவிட்டார். ஒரு தலைமுறை இந்த தொழில்நுட்பத்தின் கைதியாகி இந்த தொழில்நுட்பத்துக்கூடாக விளங்கிக் கொண்ட அரசியலுக்குள்ளாலேயே ஒருவரை தெரிவு செய்யும் நிலைமை. கட்சிகளுக்கு வெளியிலிருந்து மீட்பர்களை தேடுகிறோம் என்றால் கட்சிகளுக்குள் பகுதியானவர்கள் இல்லை என்று கருதுகின்றோமா? இந்த கடந்த தொல் திருமாவளவன் வந்து போன இந்த 7 ஆண்டுகளுக்குள் நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோம் என்று பார்த்தால், ஒரு புறம் பிளப்பெயர்ச்சி, இன்னொரு புறம் பெரிய கட்சி நீதிமன்றத்தில் நிற்கிறது, இன்னொரு புறம் அரசாங்கத்துக்கும் அந்த கட்சிக்கும் ஒரே அளவு ஆசனங்கள். அரசாங்கம் டெல்லியிலையும் சொல்லுகிறது, ஜெனீவாவிலையும் சொல்லுது, எங்களுக்கு இப்பொழுது தமிழ் மக்கள் ஆணை வழங்கி இருக்கிறார்கள் என்று. தமிழ் தரப்பு என்றது தமிழ் தேசிய கட்சிகள் மட்டுமல்ல, நாங்களும் தான் என்று அரசாங்கம் சொல்ற ஒரு கட்டத்தில் வந்து நிற்கிறோம். அப்படி பார்த்தால் எங்க நிற்கிறோம்? நாங்கள் தூர்ந்து போய்கொண்டிருக்கிறோம். இது இந்த கடந்த 7 ஆண்டுகளுக்குள் மட்டுமல்ல, அல்லது கடந்த 16 ஆண்டுகளுக்குள் மட்டுமல்ல, கடந்த 1 நூற்றாண்டு காலமாக தமிழ் மக்களின் வரலாற்றை தொகுத்து பார்த்தீங்களாக இருந்தால், தமிழ் மக்கள் தங்களுடைய இலட்சியங்களை அடைய முடியாத மக்களாகவே காணப்படுகிறார்கள். கடந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருந்து இன்று வரையிலுமான ஏறக்குறைய 1 நூற்றாண்டுக்கும் மேலான காலப்பகுதிக்குள் தமிழ் மக்கள் தங்கள் இறுதி இலட்சியத்தை அடைய முடியாத மக்களாகவே இருக்கிறார்கள். ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்கள் அநேகமாக ஒருவரும் இப்பொழுது உயிரோடு இல்லை. தொகுத்து பார்ப்போமாக இருந்தால் 1985 ஆண்டு ஆயுத போராட்டம் நிலத்தை கட்டுப்படுத்தும் ஒரு வளர்ச்சி வந்தபின் 2009 ஆண்டு வரையிலுமான 24 ஆண்டு காலகட்டத்துக்குள் ஒரு கருநிலை அரசு எங்களிடம் இருந்தது. அந்த கருநிலை அரசு இருந்த காலகட்டத்தில் தமிழ் மக்கள் தங்கள் இலட்சியங்களை ஓரளவுக்கு அனுபவிக்கக்கூடியதாக இருந்தது, முழுவளவில் அல்ல. ஆனால் 2009 மேற்கு பின் அந்த கருநிலை அரசும் இல்லாமல் போன பின் மறுபடியும் தமிழ் மக்கள் இலட்சியத்துக்காக தொடர்ந்தும் போராடும் மக்களாக மாறியிருக்கிறார்கள். இந்த 1 நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக நாங்கள் எங்கள் அபிலாஷைகளை பெற முடியாமல் இருக்கிறோம். தொகுத்து பார்க்க வேண்டும். மிதவாதிகளில் இருந்து ஆயுத இயக்கங்கள் வரையிலும், ஆயுத இயக்கங்களுக்கு பின்னரான மிதவாதம் வரையிலும் கடந்த 1 நூற்றாண்டுக்கும் மேலாக நாங்கள் எங்கள் இலட்சியங்களை அடைய முடியாத மக்களாக இருக்கிறோம். ஏன்? இந்த இடத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை டில்கோ ஹோட்டலில் நடந்த ஒரு நிகழ்வில் திரு கஜேந்திரகுமார் பேசியதை இங்கே குறிப்பிட வேண்டும். அதில் கஜேந்திரகுமார் ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டிக்காட்டினார். என்னென்று சொன்னா, இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பில் இலங்கையின் அரசை இணங்கச் செய்வதில் குறிப்பிடத்தக்க அளவு தூரத்துக்கு முன்னோக்கி போன ஒரே தீர்வு முயற்சி இந்திய இலங்கை உடன்படிக்கை தான் என்று. உண்மை. கடந்த 100 ஆண்டுக்கு மேலான தொகுக்கப்பட்ட வரலாறில் இனப்பிரச்சினைக்கான தீர்வில் நீடித்திருந்த தீர்வு முயற்சிகள் 3. ஒன்று இந்திய இலங்கை உடன்படிக்கை, மற்றது பிரபாகரன் ரணில் உடன்படிக்கை, 3வது 2015 நிறைவேற்றப்பட்ட நிலைமாறுகால நீதிக்கான தீர்மானம். இந்த 3ல் ஒப்பீட்டளவில் இன்று வரையிலும் எங்களோடு ஒட்டிக்கொண்டிருக்கும் ஒரு தீர்வு 13. இது இந்திய இலங்கை உடன்படிக்கையின் விளைவாக கிடைத்தது. இந்திய இலங்கை உடன்படிக்கை தான் இலங்கை சிங்கள பௌத்த அரசு கட்டமைப்பை தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்க வைப்பதில் குறிப்பிடத்தக்க தூரம் இணங்கச் செய்தது என்று கஜேந்திரகுமார் கூறுகிறார். அது உண்மை. ஆனால் அங்கேயும் அந்த ஒற்றையாட்சி பண்பு இழக்கப்படவில்லை என்பதனால் தான் 13ஐ அவர்கள் உள்வாங்கிக் கொண்டார்கள். அங்கேயும் இந்திய இலங்கை உடன்படிக்கை முழுமையான வெற்றி அடையவில்லை. இந்திய இலங்கை உடன்படிக்கை இறந்துவிட்டது. இந்திய இலங்கை உடன்படிக்கையின் இதயம் 13 இல்லை. அது தமிழர்கள் எழுதிக் கொண்ட உடன்படிக்கை அல்ல. இலங்கையும் இந்தியாவும் எழுதிக் கொண்ட உடன்படிக்கை தமிழ் மக்களின் பெயரா. அந்த உடன்படிக்கையின் இதயம் என்னவென்றால், இந்த இலங்கை பிரதேசம் இந்தியாவுக்கு எதிரான சக்திகளின் செயற்பாட்டுக்கு இடம் இருக்கக்கூடாது. இந்த பிரதேசத்தில்
ஆனால் இன்றைக்கு அம்பாந்தோட்டையில் சீனா வந்துவிட்டது குத்தகைக்கு. கொழும்பு ஹாபருக்கு கிட்ட சீனா ஒரு துறைமுக நகரத்தை கட்டிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்திய இலங்கை உடன்படிக்கை இறந்துவிட்டது. ஆனால் அதன் வால் மட்டும் 13 ஒட்டிக்கொண்டிருக்கு. அப்ப இனப்பிரச்சினைக்கான தீர்வு முயற்சிகளில் ஒப்பீட்டளவில் இன்று வரை நிலைத்திருக்கும் ஒரு தீர்வு என்று பார்த்தால் இந்திய இலங்கை உடன்படிக்கை தான். அது இறந்தாலும் கூட. இது முதலாவது. இரண்டாவது ரணில் பிரபாகரன் உடன்படிக்கை. இது நோர்வேயின் சமாதான முயற்சிகளோடு நடந்தது. ஆனால் இது முறிந்த பொழுது 4ஆம் கட்ட ஈழப்போர் வந்தது. ஆனாலும் இலங்கை தீவில் 2 அதிகார மையங்கள் இருக்கின்றன என்பதனை ஏற்றுக்கொண்ட ஒரு தீர்வு. அது ஒரு தீர்வு முன்னெடுப்பு, தீர்வல்ல, ஒரு சமாதான முயற்சி. இலங்கை தீவில் 2 அதிகார மையங்கள் இருப்பதனை அது ஏற்றுக்கொண்டது. மூன்றாவது 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நிறைவேற்றப்பட்ட 30 ஐநா தீர்மானம். அது பொறுப்பு கூறலுக்கானது. ஆனால் அது ஒரு கட்டத்தில் 2018ஆம் ஆண்டு அந்த நிலமாறுகார நீதியின் பெற்றோர்களில் ஒருவராகிய மைத்ரிபால சிறிசேனவால் காட்டிக் கொடுக்கப்பட்டது. அது ஒரு தோல்வியுற்ற பரிசோதனை என்று பின்னர் சுமந்திரன் சொன்னார். அவர்தான் அந்த நிலமாறுகால நீதியின் தமிழ் பங்காளி. சரி, இப்ப தொகுத்து பார்ப்போம். இந்த 3 தீர்வு முயற்சிகளில் இருந்தும் நாங்கள் கற்க வேண்டிய ஒரு முக்கிய விடயம் இருக்கு. என்னென்றால், இந்திய இலங்கை உடன்படிக்கையின் போது அது சாத்தியமானதே தமிழ் மக்களின் தியாகத்தால். தமிழ் மக்கள் ரத்தம் சிந்தி இருக்காவிட்டால் இந்திய இலங்கை உடன்படிக்கை வந்திருக்காது. தமிழ் மக்களின் ரத்தத்தை வைத்து ஒரு உடன்படிக்கை எழுதப்பட்டது. ஆனா தமிழ் மக்கள் கையெழுத்து போடல. தமிழ் மக்கள் போராடியதால் தான் 13 கிடைத்தது. முதலாவது. இரண்டாவது, இந்தியாவின் அழுத்தம், பிராந்திய பேரரசின் அழுத்தம் இருந்தபடியால் தான் அது யாப்புக்குள் நுழைந்தது. எனவே இலங்கை தீவில் நீடித்திருக்கும் முதலாவது தீர்வு முயற்சி என்று பார்த்தால் அங்க ஒன்று தமிழ் மக்கள் போராடி இருக்கிறார்கள். இரண்டாவது, ஒரு மூன்றாவது தரப்பின் பலமான பிரசன்னம் இருந்தது. இது முதலாவது. இரண்டாவது, பிரபாகரன் ரணில் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைக்கு பின் அமெரிக்க பேரரசு இருந்தது. அதன் கருவியாக நோர்வே நாட்டுக்குள் இறங்கியது. இணை அனுசரணை நாடுகள் என்று சொல்லி மேற்கத்திய நாடுகள் மற்றும் ஜப்பான் என்பவை இணைந்து என்ன நடக்குது என்பதை அடிக்கடி இந்தியாவுக்கு ரிப்போர்ட் பண்ணிக்கொண்டு ஒரு சமாதான முன்னெடுப்பு நிகழ்ந்தது. இங்கேயும் ஒப்பீட்டளவில் நீண்ட காலம் பேச்சுவார்த்தைகள் நடந்தன. இந்த சமாதான முயற்சிகளின் போதும் ஒரு மூன்றாவது தரப்பின் பலமான பிரசன்னம் இருந்தது. ஸ்காண்டினேவிய போர் நிறுத்த கண்காணிப்பு குழு நின்றது. இரண்டாவது, தமிழ் மக்களுடைய போராட்டம் தொடர்ந்தும் இருந்தது. ஒரு கரிநிலை அரசு இருந்தது. இந்த 2 பலங்களும் இருந்தபடியால் தான் அந்த உடன்படிக்கையும் ஒரு குறிப்பிட்ட காலம் சீவித்தது. மூன்றாவது, நிலைமாறு கால நீதி. இங்க ஐநா ஒரு தரப்பாக, மூன்றாவது தரப்பாக பலமான பிரசன்னத்தை கொண்டிருக்கவில்லை. இதுவே அதன் தோல்விக்கு ஒரு காரணம். நிலை மாற்றம் நடக்காத ஒரு நாட்டில் நிலைமாறு கால நீதியை அமுல்படுத்த முயற்சித்தார்கள். அது அடுத்த காரணம். தமிழ் மக்கள் போராடவில்லை. மைத்திரி கவிழ்த்தார். நிலைமாறு கால நீதி தோல்வியுற்ற பரிசோதனையாக மாறியது. எனவே தொகுத்து பார்க்க என்ன தெரியுது? தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டுமாக இருந்தால் கடந்த 1 நூற்றாண்டுக்கு மேலான அனுபவம் என்னவென்றால் ஒரு மூன்றாவது தரப்பின் பிரசன்னம் வேண்டும். இல்லை என்றால் சிங்கள பௌத்த அரசு அசையாது. இரண்டாவது, தமிழ் மக்கள் போராட வேண்டும். இதைத்தான் முதல் சொல்லணும். தமிழ் மக்கள் போராட வேண்டும். ஒரு மூன்றாவது தரப்பின் பிரசன்னம் வேண்டும். இல்லை என்றால் தீர்வு இல்லை என்பதுதான் கடந்த 1 நூற்றாண்டுக்கு மேலான அனுபவம். சரி, இப்ப இப்படி வரும். அப்படி என்றால் தமிழ் மக்கள் தீர்வுக்கு என்ன செய்யும்? மிக எளிமையான தர்க்கம். தமிழ் மக்கள் போராட வேண்டும். தமிழ் மக்கள் தங்களை ஒரு தேசமாக திரட்ட வேண்டும். தமிழ் மக்கள் தங்களை ஒரு தேசமாக திரட்டுவதன் மூலம்தான் தமிழ் மக்கள் ஒரு பவர் சோர்ஸாக வரலாம், ஒரு பல மையமாக வரலாம். இன்றைக்கு தமிழ் மக்கள் பல மையம் அல்ல, பல மையங்களாக உடைஞ்சு இருக்கிறார்கள். பல மையம் அல்ல, பல மையங்கள். இன்றைக்கு தமிழ் மக்கள் யாருக்கும் ஒரு பொருட்படுத்த தேவையான தரப்பு அல்ல. கொழும்பு சீனாவை நோக்கி போவதை
கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் தமிழ் அரசியலை ஐநா எடுக்கும், அமெரிக்கா எடுக்கும். அங்கதான் எங்களோட தேவை இருக்கு. மற்றபடி நாங்கள் போராடி ஒரு பேரபலத்தை தக்க வச்சிருக்கோம் என்று சொல்ல முடியாது. நாங்கள் சிதறிப்போன மக்கள், நாங்கள் தூர்த்து போய் கொண்டிருக்கிறோம். ஒரு வம்சவிருத்தி செய்ய வேண்டிய தலைமுறை நாட்டை விட்டு போகுது. அதனை தக்க வைக்க இந்த அரசியலால் முடியவில்லை. நாங்கள் சிதறிக்கொண்டு போகிறோம். அப்படி பார்க்க தமிழ் மக்கள் முதலில் செய்ய வேண்டிய விடயம் தங்களை ஒரு திரண்ட சக்தியாக உருட்டி திரட்டிக் கொள்வது. தமிழ் மக்கள் தங்களை ஒரு தேசமாக திரட்டுவது. இது முதலாவது நிபந்தனை. அப்பத்தான் தீர்வு பெறும். இல்லை என்றால் எக்கியராட்சியை கொண்டு வந்து அதை ஒரு கட்சி மறைமுகமா அங்கீகரிக்கும், இன்னொரு கட்சி எதிர்க்கும். இப்படித்தான் போகும் தீர்வு முயற்சி. இது முதலாவது. இரண்டாவது, தமிழ் மக்கள் ஒரு அரசு போல சிந்திக்க வேண்டும், அரசு போல நடக்க வேண்டும். இது மிக முக்கியம். திரு ஐங்கரநேசன் தொட்டுக்காட்டிய விடயம் அதில் இருக்கு. நாங்கள் ஒரு அரசு போல சிந்திக்கின்றோம் இல்லை. சாதாரண மக்கள் சிந்திக்க மாட்டார்கள். சாதாரண மக்கள் எப்பொழுதும் வளமையான ஆசாபாசங்களுக்கு கூடத்தான் சிந்திப்பார்கள். அவர்களிடம் கோபம் இருக்கும், கொந்தளிப்பு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அரசியலை செய்பவர்கள், அந்த சமூகத்தின் அரசியல் சக்தி, அது ஒரு அரசு போல சிந்திக்க வேண்டும். நாங்கள் ஒரு காலம் அரசுடைய மக்களாக இருந்தோம் போர்த்துகீசர் வர முந்தி. பிறகு நிலத்தை கட்டுப்படுத்தும் வளர்ச்சியை ஆயுத போராட்டம் அடைந்த பொழுது கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் ஒரு கரிநிலை அரசை கொண்டிருந்தோம். இப்பொழுது இல்லை. எனவே ஒரு அரசு போல சிந்திக்க வேண்டும். இது மிக முக்கியம். நாங்கள் அரசு போல சிந்திக்கின்றோமா? இல்லை. அரசு போல சிந்திப்பது என்றால் முதலில் நாங்கள் எங்களை தேசமாக திரட்டிக் கொள்ள வேண்டும். அப்படி தேசமாக திரட்டிக் கொண்டால் தான், ஒரு பவர் சோர்ஸாக வந்தால் தான் அரசாக சிந்திக்கலாம். அரசாக சிந்திப்பது என்றால் என்ன? அரசறிவியலில் அரசு ஒரு உயிரி அல்ல என்று சொல்வார்கள். அரசுக்கு வெட்கம், துக்கம், கோஷம், மானம் ஒன்றும் கிடையாது. அரசு இன்னொரு அரசோடு கொள்ளும் உறவு புனிதமானதும் அல்ல. அது முழுக்க முழுக்க வியாபாரம். அது முழுக்க முழுக்க நலன்களின் அடிப்படையிலானது. அதை நீங்கள் எந்த புனித புத்தகத்துக்குள்ளும் தேட முடியாது. அரசுக்கும் அரசுக்குமான உறவு என்பது முழுக்க முழுக்க நிலையான நலன்களின் அடிப்படையிலானது. அரசுகள் அப்படித்தான் இன்னொரு அரசோடு தொடர்பு கொள்ளும். இந்த இடத்தில் நாங்கள் ரோசமாக வீரமாக எல்லாம் முடிவெடுக்க முடியாது. சில இடங்களில் எங்களுடைய நலன்களும் ஒரு வெளியரசின் நலன்களும் ஒத்துப்போகிற இடத்தில் ரெண்டும் ஒன்றை ஒன்று வெட்டுகிற பொதுப்புள்ளியில் பேரத்தை பேசு இதனத்தில் வீரங்க வச்சுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒரு அரசை போல சிந்திக்க வேண்டும். உதாரணமாக ஜப்பான் 2வது உலக மகா யுத்தத்தில் ஜப்பான் தோற்கடிக்கப்பட்டது, பஸ்மமாக்கப்பட்டது. 2 நகரங்களின் மீது அமெரிக்கா அணுகுண்டை வீசி லட்சக்கணக்கான ஜப்பானியர்களை கொன்றது. ஜப்பானிகள் என்ன செய்தார்கள்? யுத்தம் முடிந்ததும் ஜப்பானிகள் பழிவாங்கும் உணர்ச்சியோடு அமெரிக்காவை அணுகவில்லை. மாறாக தங்கள் பழிவாங்கும் உணர்ச்சி முழுவதையும் கொண்டு போய் தொழில்நுட்பத்தில் போக்கஸ் பண்ணினார்கள். மிக குறுகிய காலகட்டத்தில் ஜப்பான் உலகின் தொழில்நுட்ப பேரரசாக எழுச்சி பெற்றது. தன்னை தோற்கடித்த அமெரிக்காவிடம் தன் பாதுகாப்பை கொடுத்துவிட்டு ஜப்பான் தன் முழு சக்தியையும் தொழில்நுட்பத்தில் குவித்தது. ஜப்பான் ஒரு உதாரணம். ஜப்பான் தன்னை தோற்கடித்தவர்களை பழிவாக்குவதற்கு பதிலாக தன்னை ஒரு தொழில்நுட்ப பேரரசாக, இன்றைக்கும் ஜப்பான் தான் உலகத்தின் தொழில்நுட்ப பேரரசு, எழுச்சி பெற்றது. ஜப்பானிடமிருந்து ஈழத்தமிழர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். 2 நகரங்களை சாம்பலாக்கினார்கள். அந்த சாம்பலில் இருந்து பீனிக்ஸ் பறவை போல ஜப்பான் எழும்பியது. ஏனென்றால் ஜப்பானிட்டு ஒரு அரசு இருந்தது. ஜப்பான் ஒரு அரசை போல சிந்தித்தது. அரசுக்கும் இடையிலான உறவுகள் அப்படித்தான் இருக்கும். அங்க ரோசம் மானம் கிடையாது. உலகில் அரசுக்கும் இடையிலான உறவுகள் அப்படித்தான் இருக்கு இன்றைக்கும். உதாரணமாக இன்றைக்கு இருக்கும் அமெரிக்க அதிபர் ஒரு வெளிப்படையான ஆள். எல்லாவற்றையும் வெளிவெளியா கதைக்கிறார். அதுல ஒரு உண்மை தெரிய வருது. அமெரிக்க பேரரசின் நிஜ முகம் எங்களுக்கு தெரியுது. இதுக்கு முன்னுக்கு இருந்த நவநாகரிகமான அமெரிக்க தலைவர்கள் இப்படி கதைக்க மாட்டேன்.
அவைகள் பவிசா நடந்து கொள்வினம். ஒரு பவித்திரமான எல்லைக்குள் தங்களை வைத்துக் கொள்வார்கள். பெரிய ஆட்கள் மாதிரி நடப்பினம். ட்ரம்ப் அப்படியெல்லாம் யோசிப்பதில்லை. அவர் வெளிப்படையாகவே வியாபாரம் பேசுகிறார், வெளிப்படையாகவே மிரட்டுகிறார். இது ஒரு நல்ல உதாரணம் என்னவென்றால், இன்றைக்கு அமெரிக்க பேரரசு ஒரு வகையில் எங்களுக்கு முன் நிர்வாணமாக நிற்கிறது. அதுதான் அரசு. அரசுகள் அப்படித்தான் இருக்கும். நாங்கள் கருதுவது போல அவை புனிதமான அரசுகளாக இருப்பதில்லை. எனவே ஈழத்தமிழர்கள் ஒரு அரசை போல செயற்பட வேண்டும். இறந்த காலத்தில் வாழ முடியாது. நாங்கள் இறந்த காலத்தை கடந்து வர வேண்டும். நாங்கள் இறந்த காலத்தில் வாழ்வோமாக இருந்தால் தொடர்ந்தும் தூர்ந்து கொண்டு போகிறோம். பாருங்கள், சமூக வலைத்தளங்களில் நாங்கள் எப்படி சண்டை பிடிக்கிறோம். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, பிஸ்ட்ரான்த்ரோபோபியா என்று, பிறரை நம்பாமை. இது ஒரு போபியா. இறந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள், துரோகங்கள், ஏமாற்றங்கள் என்பவற்றின் விளைவாக யாரையும் நம்பாமை. அதனால் எரிச்சலோடு கூடிய ஒரு பயம். இதுதான் அந்த பிஸ்ட்ரான்த்ரோபோபியா. இந்த போபியாவுக்குள் இது தனிப்பட்ட உறவுகளுக்குரியது என்றாலும் கூட சமூக உறவுகளுக்குள்ளும் இதை காணலாம். ஈழத்தமிழர்களிடம் 2009க்கு பின் அந்த மனோநிலை அதிகமாக வளர்ந்து வருகிறது. ஏனென்றால் அந்த அளவுக்கு கசக்கி பிழியப்பட்ட மக்கள் நாங்கள், அந்த அளவுக்கு சாவினால் சப்பி துப்பப்பட்ட மக்கள் நாங்கள். இந்த பூமியிலே உள்ள எல்லா பேரரசுகளின் கைகளிலும் எங்களோட ரத்தம் ஒட்டிக் கொண்டிருக்கு. போர்த்துகீசர் முதலில் எங்கள் அரசை அளித்தார்கள். அங்கிருந்து தொடங்குது. பிறகு ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் எங்களையும் சிங்களவரையும் பிடித்து கையாண்டார்கள். வெளியே போகைக்க அரசை அவர்களிடம் கொடுத்து விட்டு போனார்கள். நாங்கள் அரசற்ற மக்கள் ஆனோம். அதுக்கு பிறகு முதலாம் கட்ட ஈழப்போரில் ஜெயவர்த்தனாவோடு நின்ற நாடுகள் முழுக்க இன்றைக்கு ஐநாவில் எங்களுக்கு பிரேரணை கொண்டு வருகின்றன. முதலாம் கட்ட ஈழப்போரில் அது கெடுபிடி போர்க்காலம். முதலாளித்துவ நாடுகளின் பக்கம் ஜேஆர், கம்யூனிஸ்ட் நாடுகளின் பக்கம் இந்தியா. அப்ப அந்த கெடுபிடி போரில் இந்த இரண்டு பேரரசுகளுடையதும் நிழல் போரை நாங்கள் நிஜ போராக செய்தோம், நாங்களும் சிங்கள மக்களும். அதான் உண்மை. அந்த போரில் ஜெயவர்த்தனாவுடன் இந்த நாடுகள், அதாவது விமானங்களை வழங்கினார்கள், குண்டுகளை வழங்கினார்கள், பயிற்சி வழங்கினார்கள், வடக்கு கிழக்கை பிரிப்பதற்கு உபாயம் சொல்லிக் கொடுத்தார்கள், எஸ்டிஎஃப் கட்டியெழுப்புவதற்கான உபாயங்களை சொல்லிக் கொடுத்தார்கள், குடியேற்றங்களை உருவாக்குவதற்கான திட்டங்களை வகுத்துக் கொடுத்தார்கள். நேரடியாகவே மெர்சனரிஸ், கூலிப்படைகளை அனுப்பி சண்டை செய்தார்கள். பிரித்தானிய மெர்சனரிஸ் வந்து நின்றார்கள். இப்படி எல்லாம் அனுப்பி முதலாம் கட்ட ஈழப்போரில் நாங்கள் சண்டை செய்தது இந்த வெள்ளைக்கார நாடுகளோடு தான். ஆனால் அதே வெள்ளைக்கார நாடுகள் தான் இன்றைக்கு ஐநாவில் எங்களுக்கு ஆதரவாக தீர்மானங்களை கொண்டு வருகின்றன. அவை முழுமையான ஆதரவில்லை, ஆனால் கொண்டு வருகின்றன. இப்ப சொல்லலாமா, நீதான் முதலாம் கட்ட ஈழப்போரில் எங்கள் தலைகளில் குண்டுகளை போட்டவன், நீ எங்களுக்கு தீர்மானம் கொண்டு வராதே என்று? இல்லை. ஒரு அரசாக சிந்தித்தால் இந்த இடத்தில் அவர்களுக்கு தேவை இருக்கு, எங்களுக்கு தேவை இருக்கு, நாங்கள் சுதாகரித்துக் கொள்வோம், நலன்களின் அடிப்படையில் பேரம் செய்வோம். முதலாம் கட்ட ஈழப்போரில் மேற்கத்திய நாடுகள் எங்களை அழிப்பதற்கு சகலதையும் செய்தன. யாருக்கு? ஜெயவர்த்தனாக்கு. அடுத்த கட்டம் இந்தியாவுடனான போர். யாரு எங்களுக்கு பயிற்சி தந்தார்களோ, யாரு எங்களுக்கு ஆயுதம் தந்தார்களோ அவர்களுடைய சண்டை. இது இரண்டாவது ஈழப்போர். பிறகு மூன்றாம் கட்டம் பெறுகிறது. நாலாம் கட்டத்தில் ஆயுத போராட்டம் அரங்கில் இருந்து அகற்றப்படுகிறது. இப்பொழுது மறுபடியும் மேற்கை மையமாக கொண்ட ஓர் அரசியல், ஜெனீவா மைய அரசியல். கடந்த 16 ஆண்டுகளாக என்ன பெற்றிருக்கிறோம்? அரைகுறை தீர்மானங்கள். இம்முறை தீர்மானம் தெளிவாக சொல்கிறது, அரசாங்கம் பெண்ணையும் தமிழ் மக்களின் தரப்பு என்று கூற தொடங்கிவிட்டது. இந்த தோல்வி எங்கிருந்து வருகிறது? நான் முன்பு சொன்னது போல ஒருவர் மற்றவரை நம்பாத மக்களாக மாறிவிட்டோம். போய் பாருங்கள் சமூக வலைத்தளங்களை, போய் பாருங்கள் கைபேசி செயலிகளை. ஒருவர் மற்றவரை பிடிச்சு தின்னுகிறோம். நாங்கள் பாவிக்கிற வார்த்தைகள், படிச்சாக்கள், பக்குவமானாக்கள், சமூகத்தில் பொறுப்பான பதவிகளை வகிப்பவர்கள் தங்கள் அரசியல் எதிரிகளை விமர்சிக்கும் பொழுது எவ்வளவு அற்பத்தனமான வார்த்தைகளை பாவிக்கின்றோம். நாங்கள் ஒரு பெருமைக்குரிய மக்கள் அல்லவா? ஏன் இப்படி சீரழிந்து போனோம்?
யாரையும் நம்பாமை என்பது நாங்கள் எங்களுக்கு எந்த நாட்டையும் நம்பக்கூடாது. அரசற்ற மக்கள் யாரையும் நம்பக்கூடாது. நம்பி நடவாது. ஆனால் நாங்கள் தெரிவு செய்த அரசியல்வாதிகளையும் நாங்கள் நம்பல. ஒரு புறம் ஓட் பண்றோம், இன்னொரு புறம் திட்டம், இன்னொரு புறம் அண்மையில டிக்டாக்குகளால வந்த அந்த நாடாளுமன்ற உறுப்பினரை தெரிவு செய்துவிட்டு அவர் கரெக்ட் நாங்க பார்த்து சிரிக்கிறோம். யாரை பார்த்து யார் சிரிப்பது? உங்களை பார்த்து நீங்களே சிரிக்கிறீங்களே. நீங்களானே தெரிஞ்செடுத்து அனுப்பினீங்க. யாரை பார்த்து யார்? எங்களுடைய குரூரமான அரசியலில் எங்களையே பார்வையாளர்களாக மாற்றி நாங்கள் பார்த்து சிரிக்கிறோம். யார? நாங்கள் தெரிந்தெடுத்தால. அப்ப எங்க வந்து நிக்குது? நாங்கள் மற்றவர்களை வெறுப்பதில் தொடங்கி ஒரு கட்டத்தில் அது சுய வெறுப்பா வந்துட்டு நாங்கள் எங்களையே வெறுக்கும் ஒரு வளர்ச்சிக்கு இது போகுது. ஒருவர் மற்றவர் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, ஒரு அமைப்புக்குள்ளேயே, சிவில் சமூகங்களுக்குள்ளேயே, கட்சிகளுக்குள்ளேயே இன்றைக்கு உள்ளதில் பெரிய கட்சி நீதிமன்றத்தில் நிற்குது. யாழ்ப்பாணத்தின் நவீன யாழ்ப்பாணத்தை வடிவமைத்த திருச்சபைகளில் முக்கியமான திருச்சபை தென்னிந்திய திருச்சபை நீதிமன்றத்தில் நிற்கிறது. பெரும்பாலான கோவில் அறக்கட்டளைகள் நீதிமன்றத்தில் நிற்கின்றன. முந்தி வேலி சண்டை, இப்ப சமூக அமைப்புகளுக்கிலேயே சண்டை. நாங்கள் ஒருவரை நம்பாத மக்களாக மாறிவிட்டோம். எங்கிருந்து இது வருகிறது? ஒன்று, ஒரு பெரும் தோல்விக்கு பின்னரான மனோநிலை. அதே நேரம் தலைமைத்துவ வெற்றிடம், ஒரு பொருத்தமான தலைமை, பலமான தலைமை இருந்து இதுதான் என்று வழிகாட்டுமாக இருந்தால் இந்த சமூக வலைத்தளங்களில் நிகழும் மோதல்கள் பெருமளவுக்கு குறைந்துவிடும். வழிகாட்ட ஆள் இல்லை. எல்லாருமே அபிப்பிராயங்களை கூறுகிறார்கள், எல்லாருமே கருத்தை கூறுகிறார்கள். ஒரு பொருத்தமான தலைமை இருந்து ஆற்றுப்படுத்துமாக இருந்தால் இந்த முகநூல் சண்டைகளும் கைபேசி செயலிகளுக்கூடாக இருக்கிற சண்டைகளும் பெருமளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டுவிடும். ஒரு பொருத்தமான பலமான தலைமை இருக்குமாக இருந்தால் அந்த தலைமை ஒரு ஜனவசியம் ஒன்றோ பலவோ ஜனவசியம் மிக்க தலைமைகளாக இருக்குமாக இருந்தால் அவர்கள் சொல்வதை மக்கள் கேட்பார்கள். இப்பொழுதும் ஊரில் இவர் சொன்னால் அது சரி, இவர் செய்தால் அது சரி, இவர் நம்பலாம் என்று சொல்லத்தக்க ஆட்கள் எத்தனை பேர் பொது வாழ்வில் உண்டு. கட்சிகளுக்குள் அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லை என்பதனால் தானே கட்சிக்கு வெளியின் பிரமுகர்களை தேடுகிறோம். ஏன் வெளியில தேடுறோம்? ஏன் பரசூட்டில் கொண்டு வந்து இறக்க பார்க்கிறோம்? எங்களுக்கு இல்ல என்று என்னட்டு இல்லாம பண்ணுது. நாங்கள் ஒருவரை நம்புறோம் இல்லை. எல்லாரிலும் சந்தேகம், எல்லாரிலும் வெறுப்பு. நாங்கள் வெறுப்பர்களாகிவிட்டோம். வெறுப்பர்களின் தேசம், முகநூலில் சிதறி கிடக்கும் ஒரு தேசம். எனவே இந்த இடத்தில் ஒரு பொருத்தமான தலைமை எழுச்சி பெற்று ஒன்றல்ல பல எழுச்சி பெற்று இதுதான் சரி, இதை நோக்கி வா என்று சொன்னால் அதை கேட்கும் ஒரு கலாச்சாரம் வளருமாக இருந்தால் நாங்கள் எய்யப்பட்ட அம்புகளாக மாறுவோம். நாங்கள் உன்னதமான மக்கள், நாங்கள் உலகமே வியக்கும் வீரத்தை காட்டிய மக்கள், உலகமே வியக்கும் தியாகங்களை செய்த மக்கள், சான்றோர்களை கொன்ற இனம் நாங்கள் ஒரு இத்துணூண்டு மக்கள். ஆனால் முழு உலகத்தையும் திரும்பி பார்க்க வைக்கும் நொதியம் நாங்கள். தென்னாசிய பிராந்தியத்தின் மகத்தான நொதியங்கள் நாங்கள். இன்றைக்கு நொதிக்காமல் மந்திச்சு போய் இருக்கிறோம். நல்ல தலைவர்கள் வரும் பொழுது எங்களுடைய பலத்தை அவர்கள் எங்களுக்கு திருப்பி காட்டுவார்கள். அனுமாரை போல எம் பலம் எதுவென்று தெரியாமல் குன்றி போயிருக்கிறோம். ஒரு மூச்சில் இந்து சமுத்திரத்தை கடக்கும் சக்தி மிக்க மக்கள் நாங்கள். அந்த சக்தியை எங்களுக்கு திரும்ப நினைவுபடுத்தி அந்த சக்தியை திரட்டும் தலைவர்கள் வரும் பொழுது நாங்கள் ஒரு திரளாக எழுவோம், எழ வேண்டும். இன்றைக்கு தூத்து போனோம் என்பது உண்மை. ஆனால் ஹென்றி போர்ட் நெடுக்க சொல்லுவார், வாழ்வில் எல்லாமே நெகட்டிவாக இருக்க, வாழ்வில் எல்லாமே தோல்வியாக இருக்க உண்ட நினைவுகள். எதிர்காற்றை உதைத்துக் கொண்டுதான் விமானம் பறக்க தொடங்குகிறது. எதிர்காற்று இல்லாட்டி விமானம் டேக் ஆஃப் ஆகாது. இது வான்பரப்பு அனுபவம். ஒரு கடற்தொழிலாளியை கேட்டால் அவர் சொல்வார், எல்லா நேரங்களிலும் காற்று வழக்காற்றாக இராது, எதிர்காற்றாகவும் இருக்கும். அப்பொழுது வண்டி வச்சு ஓடு,
எதிர்காற்றாக இருந்தாலும் வண்டி வச்சு ஓடண்டா சல்லப்பாட்டுல ஓடி போறது கொஞ்சம் நேரம் எடுக்கும். அரசற்ற தமிழ் மக்களுக்கும் இந்த பிராந்தியத்தில் இருக்கும் தெரிவு அதுதான், வண்டி வச்சு ஓடுறது. வண்டி வச்சு ஓடுறது என்றால் சல்லப்பாட்டுல ஓடி, அதாவது எதிர்காற்று வரும், ஆனா பாய அதுக்கேற்ற மாதிரி பக்குவமா பிடிச்சால் அப்படியே உலாஞ்சி சல்லையால ஓடி நேர போயிடாது. நேர போனா படம் உடைஞ்சிரும். அப்படி போய் வண்டி வச்சு போய் இடத்துக்கு போகும், கொஞ்சம் நேரம் எடுக்கும். அரசற்ற தமிழ் மக்களுக்கு அதுதான் இருக்கிற ஒரே தெரிவு, வண்டி வச்சு ஓடுறது. அதுக்கு ஒரு அரசை போல நாங்கள் சிந்திக்க வேண்டும். எங்களை அரசை போல சிந்திக்க வைக்கும் தலைமைகள் மேலெழ வேண்டும். இன்றைக்கு கொஞ்சம் சப்பிகளாய் போனோம், இன்றைக்கு கொஞ்சம் சிதறி போனோம் தான். ஆனால் இப்படியே இருக்கலாம். இருந்தால் சில வேளை மாகாண சபை தேர்தல் நடந்தால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நடந்ததுதான் திருப்பி நடக்கும். மருத்துவரும் அரங்குக்கு வருவார், வெளியிலிருந்து ஒரு நீதிபதியும் வருவாராக இருந்தால் வாக்குகள் சிதறும். வெல்லக்கூடிய தமிழ் கட்சியின் வாக்கு பலம் மேலும் உடையும். முன்னேறிக் கொண்டிருக்கும் தேசிய மக்கள் சக்தி மேலும் முன்னேறும். எனவே தமிழ் மக்களே, நாங்கள் ஒரு திரளாக மாற வேண்டும். நாங்கள் திரள வேண்டும். முதலில் ஒரு தேசமாக திரள்வோம், பிறகு ஒரு அரசாக சிந்தித்து அரசு போல செயற்படுவோம். அரசுகளின் உலகத்தில் அரசாக சிந்தித்து அரசு போல செயற்பட்டால் மட்டும்தான் தமிழ் மக்களுக்கு தீர்வுண்டு. எப்படி? நாங்கள் திரண்டமாக இருந்தால் ஒரு பலமாக வருவோம். நான் தொடங்கின இடத்துக்கே வாரும். ஒரு தேச திரட்சியை நாங்கள் உருவாக்குவோமாக இருந்தால் நாங்கள் ஒரு பவர் சோர்ஸாக மாறுவோம். போராடினால் தான் வாழ்வுண்டு. இரண்டாவது, அரசுகளை அணைக்க வேண்டும். அதற்கு அரசு போல சிந்திக்க வேண்டும். ஒரு அரசு போல சிந்தித்து அரசுகளை அணைப்போமாக இருந்தால் ஒரு பலமான மூன்றாவது தரப்பு எங்களோட நிற்கும். கவனியுங்கள், இந்த பூமியிலே வெற்றி காணப்பட்ட பெரும்பாலான பொதுசன வாக்கெடுப்புகளின் பின்னணியில் அந்த பிராந்தியத்தில் இருந்த பேரரசு இருந்தது அல்லது உலக பேரரசு இருந்தது. உதாரணம், கிழக்கு தீமூர், அங்கே பிரிந்து போவதா இல்லையா என்று வாக்கெடுப்பு நடந்தது. கிழக்கு தீமூர் பிரிந்து போவதென்று வாக்களித்தது. அப்பொழுது இந்தோனேஷியா தன் படைகளை அனுப்பி அந்த வாக்கெடுப்புக்கு எதிராக அந்த மக்களை ஆக்கிரமித்தது. அத்தருணத்தில் ஆஸ்திரேலியா தலையிட்டது. ஆஸ்திரேலியா தலையிட்டு தான் அந்த வாக்கெடுப்பின் முடிவுகளை அமுல்படுத்தியது. எனவே அரசற்ற மக்களுக்கு அரசுகளின் அணைவு வேண்டும். இரண்டாம் உலக மாற்றத்துக்கு பின், குறிப்பாக கெடுபிடிப்போருக்கு பின், கிழக்கு ஐரோப்பாவில் சுதந்திரம் அடைந்த எல்லா நாடுகளும் அவ்வாறுதான் சுதந்திரம் அடைந்தன. கிழக்கு ஐரோப்பாவில் நிகழ்ந்த அத்தனை சுதந்திரங்களும் சுதந்திரம் என்றும் சொல்லலாம், நேட்டோ விரிவாக்கம் என்றும் சொல்லலாம். நேட்டோவின் பின்னணி இருந்தபடியால் தான் அந்த நாடுகளுக்கு விடுதலை கிடைத்தது. இல்லையா கிடைச்சிருக்க? ஏனென்றால் ரஷ்யாவின் அணிகளாக காணப்பட்ட அந்த நாடுகளை தனித்தனியாக உதிரிகளாக்கணும், திரும்பி ரஷ்யாவோட போகாதபடிக்கு உதிரிகளாக்கணும். அந்த தேவை நேட்டோவுக்கு இருந்தது. அதனால் தான் கெடுபிடி போரின் பின் கிழக்கு ஐரோப்பாவில் பல நாடுகள் விடுதலை அடைந்தன. அப்படி விடுதலை அடைந்த நாடுகளும் சேர்ந்துதான் இந்த முறை ஜெனீவா தீர்மானத்தை எங்களுக்கு கொண்டு வந்தன. அந்த கொண்டு வந்த நாடுகளுக்கு அவையும் இருக்கணும். எல்லாருமா சேர்ந்து ஒரு நீர்த்து போன தீர்மானத்தை எங்களுக்கு கொண்டிருக்கிறார்கள். கடந்த 16 ஆண்டு கால ஜெனீவா மைய அரசியலில் கடைசியாக வந்திருக்கும் ஜெனீவா தீர்மானம் நாங்கள் எங்கே நிற்கிறோம் என்பதை காட்டுகிறது. எனவே தமிழ் மக்கள் தங்களை ஒரு தேசமாக திரட்டிக் கொள்ள வேண்டும், ஒரு அரசு போல சிந்திக்க வேண்டும், ஒரு அரசு போல செயற்பட வேண்டும். நன்றி.